Hello friends, welcome to PRABHU'S Point of View YouTube channel. So நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீரீஸ் எபிசோட் 1, 2, 3, 4 போயிருக்கு. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீரீஸில் எபிசோட் 5. இந்த சீரீஸில் வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் எசென்ஷியல்ஸ் பற்றி அன்பாக்சிங், ரிவ்யூ எல்லாமே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போன தடவை நம்ம பார்த்திங்கன்னா போட் ஸ்பீக்கரை பற்றி நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதோட ரிவ்யூ அடுத்தாப்பில் சீக்கிரம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டோரேஜுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதை கம்ப்யூட்டரில் ஸ்டாக்னேட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பற்றி இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேராக வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா Seagate 1 TB ஹார்ட் டிஸ்க் நம்ம கையில் இருக்குது. இது வந்து ஒரு ரீட்டைல் யூனிட், காசு கொடுத்து வாங்கினது தான், ரிவ்யூ ப்ராடக்ட் கிடையாது. பேக்கப் ப்ளஸ், ஸ்லிம் ப்ளஸ், போர்ட்டபிள் டைப். கீழே வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் கிரியேட் மோஜோலேருந்து. சைடில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அடோப் கிரியேட்டிவ் க்ளவுட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும். பின்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, சைட்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு ரெட் கலரில் நல்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவரோடு கொடுத்துருக்காங்க. பிறகு இதோடைய யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு கேபிள் இருக்குது. ஸோ மைலோ கிரியேட்டோடைய எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கெலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு சில பேப்பர் ஒர்க். அதை தவிர்த்து இதுக்குள்ளே ஒரு கேபிள், ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப அத்தியாவசியமே பார்த்திங்கன்னா கேபிள் தான். உங்கள் ஹார்ட் டிஸ்க்கும் கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேபிள் இருக்குது. வேறு எதுவும் இந்த பாக்ஸில் கொடுக்கல. இந்த பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி வச்சுலாம். உங்களுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் பற்றி முழுமையாக தெரியணுன்னா நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற மேனுவலை ஃபுல்லாக உட்காந்து படித்து பார்த்தா இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் பேக்கப் ப்ளஸ் டைப் ஹார்ட் டிஸ்க் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது அதில் தெளிவாக போட்டிருக்கோம். நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ இதோடைய ஓவர்வியூ பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு பிளாஸ்டிக் ரேப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு யூஎஸ்பி டைப் கேபிள் தான். யூஎஸ்பி ஒரு சைடு உங்கள் கம்ப்யூட்டர்லையும், இன்னொரு சைடு ஆஃப் த கேபிள் வந்து ஹார்ட் டிஸ்க்லேயும் கனெக்ட் பண்ணுவோம். ஹார்ட் டிஸ்க்கை கவர்லேருந்து எடுத்தால் நல்ல ஒரு ரெட் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. கவர் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். பார்ப்போம் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது பாருங்கள். கீழே ஒரு ரெட் டாட் இருக்குது, ஒயிட் டாட். அது வந்து லைட் இண்டிகேஷனுக்கு. மேலே ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ கேபிளுக்கு வருவோம். கேபிள் வந்து ஒரு கை அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப லெங்க்த்தாக நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. நல்ல கேபிள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணாலும் இது பியலை. இதோட திக்னஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. இந்த கேபிள் பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த கேபிளை தூக்கி நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வருவோம். இந்த ப்ராடக்டை சேஃபாக கேரி பண்ணுறதுக்கு Seagateலேயே ஒரு ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. Seagateன்னு மேலே பிராண்டிங் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை நல்ல ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு சைடு வந்து ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க்கை வச்சுக்கலாம். அடுத்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கேபிளை வளைச்சி உள்ளே சொல்லி வச்சு நீங்கள் வந்து சிப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து கேரி கேஸ் மாதிரி Seagateலேருந்தே கொடுக்குறாங்க. இது வந்து ஃப்ரீ கிடையாது. இது ஒரு 500 rupees கிட்டத்தட்ட இந்த பாக்ஸு. நீங்கள் தனியாக பே பண்ணி இது வாங்குகிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ இதெல்லாத்தையும் வெளியில் வச்சு நம்ம திருப்பி ஹார்ட் டிஸ்க்கே வருவோம். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா அதோட ஓவர்வியூ படி உங்களுடைய கையில் ஈஸியாக அடங்குற சைஸில் இருக்குது. அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா
ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த சைஸில் 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு புது வேரியண்ட். ஒரு கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு 1 TB ஸ்பேஸ் கொண்டது உங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வெயிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராம்ஸில் தான் இருக்கும். அதோடைய எக்ஸாக்ட் பார்த்திங்கன்னா 0.65 கிராம்ஸ் மட்டும்தான் இது இருக்குது. உங்கள் பேக்குள்ளே ஈஸியாக அடங்குற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இந்த கேபிள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம பின்னை மாற்றி ஃபிக்ஸ் பண்ணும்போது கேபிள் டேமேஜ் ஆகிறதுக்கும் போர்ட் டேமேஜ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகிற வேலையில் நமக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே நடக்காது. நீங்கள் வேறு கேபிள் வாங்குற மாதிரி தான் ஆயிரும். இதை ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு புல், அவ்வளோதான். அந்த கேபிள்லேயே உங்களுக்கு இண்டிகேஷன் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சி நீங்கள் இழுத்தா போதும். அதர் சைடு ஆஃப் த கேபிளை உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா USB 2.0 அண்ட் 3.0 சப்போர்ட் ஆகும். நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே இங்கே மேலே இருக்க இந்த ஒயிட் லைட் உங்களுக்கு எரியும். அதன் மூலமாக நீங்கள் ஹார்ட் டிஸ்க் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கேபிளோட ஃபுல் லெங்த் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இது நமக்கு போதுமான லெங்த் தான் கொடுத்துருக்காங்க. இதை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். இதுதான் கைஸ் இந்த பார்ட்ஸ் நம்மளுடைய பாக்ஸ்குள்ளே இருந்தது, காம்போனன்ட்ஸ் எல்லாமே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் ஃப்ரம் Seagate. இது பார்த்திங்கன்னா நம்மளோட யூஸபிள் ஸ்பேஸ் 936 GB தான் கொடுக்குறாங்க. மீதி வந்து கம்பெனியோடைய ஃபைல்ஸுக்காக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 936 ஃபைல்ஸை யூஸபிள் ஃபைல் ஸ்பேஸ் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாக்ஸில் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கருடைய ரிவ்யூ முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வரும். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எல்லோரும் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒரு ஹார்ட் டிஸ்க். நம்ம ஃபைல் கரப்ட் ஆகாமல் இதை சேவ் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆலில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. Bye. See you guys in a new video. Stay home, stay safe.